வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது இந்த ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி 2024 அன்று மீனராசியில் புதன் உதயமாகிறார். அது சமயத்தில் விருச்சிகம், தனுசு, கும்பம் இந்த 3 ராசி மக்கள் தங்களுடைய வாழ்வில் பாதகமாகவும் எதிர்மறையாகவும் பாதிக்கப்படுவார்கள் என்பதை இந்த பதிவில் கிரக நிலைகள் கூறுகின்றன. இருப்பினும் புதன் பற்றி நாம் சற்று பார்க்கும் பொழுது மீனராசி மக்கள் புதனுடன் பழகுவதும் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த நபர்கள் சிறந்த கேட்பவர்களாகவும் மற்றவர்களை மதிக்கக்கூடிய தன்மையாளர்களாகவும் இருக்கிறார்கள். மற்றவருடைய கருத்துக்களை உள்வாங்கி அதை உணர்ந்து செயல்படக்கூடிய தன்மையால் இருக்கிறார்கள். இவர்களை பொறுத்தவரை எல்லோரும் வசதியாக இருக்க வேண்டும் மற்றும் மற்றவர் தரும் விமர்சனங்களை பற்றி கவலைப்படாமல் தங்கள் கருத்தை பகிர்ந்து கொள்ள இவர்கள் எப்பொழுதும் முழுமூச்சுடன் செயல்படுவார்கள். இந்த மக்கள் தங்கள் அன்புக்குரியவர்களுக்கு முக்கியமான விஷயங்களை கவனித்துக் கொள்கிறார்கள். அவர்களின் முழுமையான மனநலத்திறன்களால் மற்றவர்களின் வலி அல்லது துக்கத்தை இவர்களால் கண்டறிந்து அதற்கு தகுந்தாமல் செயல்பட முடியும் இவர்களால். மேலும் இவர்கள் நன்றாக மற்றவருடைய வலியையும் வேதனையும் உணர முடிந்து அனைத்தையும் அதற்கு தகுந்தவாறு இவர்கள் ஆலோசனை செய்து அதற்கு தகுந்த வழிமுறைகளை கூறி அவர்களை ஆறுதல் படுத்துவார்கள். புதன் சாதாரணமாக புத்திசாலித்தனம் மற்றும் கற்றல் கைவினைப் பொருட்களுக்கு தொழிலுக்கு உகந்த கிரகமாக இருக்கிறார். இவர் 19 ஏப்ரல் 2024 அன்று காலை 10:23 உதயமாக உள்ளது. இதனால் விருச்சிகம், தனுசு, கும்பம் இந்த ராசி மக்கள் பாதகமாகவும் எதிர்மறையாகவும் பாதிக்கப்படுவார்கள் என்பதை இந்த பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம். கிரகங்கள் என்ன சொல்கின்றன என்று. விருச்சிக ராசி மக்களுக்கு புதன் 8ஆம் வீட்டையும் 11ஆம் வீட்டையும் ஆட்சி செய்து தற்சமயம் 5ஆம் வீட்டிற்கு அவர் உதயமாகிறார். இதன் காரணமாக நீங்கள் கவலைப்படலாம் மற்றும் உங்கள் எதிர்காலத்தை பற்றி அதிக அக்கறையுடன் இருக்கலாம். நீங்கள் உங்கள் எதிர்கால இருப்பு குறித்தும் உங்களுக்கு சில நேரங்களில் சந்தேகம் உண்டாகும். அது சில சமயங்கள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தக்கூடிய சூழல் இருக்கிறது. மறுபடியும் நீங்கள் ஊகங்கள் மூலம் அதிக லாபம் ஈட்டக்கூடிய நிலையில் இருப்பீர்கள். தொழில் ரீதியாக நீங்கள் ஒரு வேலையில் இருந்தால் இந்த நேரத்தில் தொழிலுக்காக வேலைக்காக சரியான திட்டமிடல் வேண்டும் மற்றும் அதில் ஒரு உறுதிப்பாடும் தேவை. அது இல்லை என்றால் தேவையற்ற பிரச்சனைகள் எழும். அதிக வேலை அழுத்தத்தை நீங்கள் சந்திக்க நேரிடும். அதனால் உங்களுக்கு தேவையில்லாத வேலை மாற்றத்தை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது. வணிக வியாபாரத்தில் நீங்கள் வியாபாரம் செய்வீர்கள் என்றால் நீங்கள் அதிக லாபம் ஈட்ட முடியாமல் காலமாக இது இருக்கிறது. இருப்பினும் நீங்கள் வியாபாரத்தில் குறைந்த நிலையை எதிர்கொள்ள முடியாது. சூழ்நிலை அறிந்து போட்டியை உணர்ந்து நீங்கள் வியாபாரத்தில் நுட்ப அறிவை செலுத்த செயல்பட முடியும். வியாபாரத்தில் இந்த காலகட்டத்தில் உங்கள் வணிக கூட்டாளிகளிடமிருந்து நீங்கள் சில பிரச்சனையும் எதிர்ப்பறிவும் சந்திக்க நேரலாம். இருந்தாலும் தங்களுடைய நுட்ப அறிவு மூலம் யாவற்றிலுமிருந்து நீங்கள் வெற்றி பெற்று வாகை சூடி நலமுடன் வாழ்வீர்கள். அடுத்து தனுசு ராசி மக்களுக்கு புதன் பகவான் 7 மற்றும் 10ஆம் வீட்டை ஆட்சி செய்கிறார். தற்சமயம் 4ஆம் வீட்டில் உதயமாகிறார். எனவே மேற்கூறிய நிகழ்வுகள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களில் உங்களை மகிழ்ச்சியடைய செய்யும். இந்த நேரத்தில் நீங்கள் நீதிமன்றத்தில் முடிவடையக்கூடிய குடும்ப பிரச்சனைகளை கையாளலாம். உங்கள் வாழ்க்கை துணையுடனான உறவில் உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் அவற்றில் ஒரு சுமூகமான உறவை பிரிவை ஏற்படுத்தவோ கூடிய சூழல் இருக்கிறது. தொழிலை பொறுத்தவரை நீங்கள் உங்கள் இலக்குகளை அடையவில்லை என்பதும் மற்றவர்கள் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்த முயற்சிப்பதும் சாத்தியமாகிறது என்பது தெரிகிறது. நீங்கள் இப்போது வேலையில் கூடுதல் சிரமத்தில் இருக்க அதிக வாய்ப்புள்ளது. வியாபார வணிகத்துறையில் போட்டியாளர்களிடமிருந்து சவால்களை சந்திப்பதுடன் கடுமையான போட்டியும் எதிர்கொள்ள சூழல் இருக்கிறது. இதனால் தங்களுடைய ஆதாய லாப இழப்பை நீங்கள் அனுபவிக்க முடியும். அதனால் மனம் சோர்வு வேண்டாம். நுட்ப அறிவுடனும் தேர்ந்த ஞானத்துடன் அனுபவ அறிவை பெற்று தொழிலை விரிவுபடுத்துவதில் சற்று சிந்தித்து செயல்பட்டால் வாழ்வில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அடுத்து கும்பராசி மக்களுக்கு புதன் 5ஆம் வீட்டையும் 8ஆம் வீட்டையும் ஆட்சி செய்து இப்போது 2ஆம் வீட்டில் உதயமாகிறார். மேற்கூறிய நிலைகளின் விளைவாக நீங்கள் பணம் சம்பாதிப்பதில் சிரமங்களை அனுபவிக்கக்கூடிய தன்மை இருக்கிறது. உங்களுடைய பொருளாதார நிதி இழப்பு, தனிப்பட்ட பின்னடைவுகள் மற்றும் உங்களுக்கு வரவேண்டிய பணங்கள் கூட இந்த நேரத்தில் வந்து சேராது. உங்கள் வாழ்க்கை துணையுடனான உங்கள் உறவில் சிக்கல்களை கூட நீங்கள் சந்திக்க நேரிடும். அவையாவும் உங்களால் ஏற்படக்கூடியதாக இருக்கும். இதனால் உங்கள் கவலைகள் உங்கள் குழந்தைகளின் வளர்ச்சியை மையமாக கொண்டிருப்பது சாத்தியமாகிறது.
இந்த நேரத்தில் வேலை செய்வது, பல வேலை வாய்ப்புகளை பயன்படுத்துவதை தடுக்கக்கூடிய சூழலிலும் உங்களுடைய சோம்பல் முன்னால் வந்து நிற்கும். இது உங்கள் வாழ்க்கையில் உங்கள் முன்னேற்றத்தை தரக்கூடிய சூழலும். மற்றொன்று, உங்களுடைய பொருளாதார நிதி வெற்றிக்கு வழிவகுக்காமல் அதையும் தடுக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். தங்களின் பயனற்ற பயணத்திலும் நீங்கள் பங்கேற்க வேண்டியிருக்கும். சிலர் வெற்றிக்கு வழிவகுக்காத காரணங்களுக்காக தங்களின் தற்போதைய வேலையை விட்டு விடுவது பற்றி யோசிக்கலாம். அது தேவையற்றது. இருக்கும் இடத்தில் சுகம் காண வழியை தேடுங்கள். அப்படியே நீங்கள் தொழிலை விட்டுவிட்டால், வேலையை விட்டுவிட்டால் உங்கள் வெற்றியை ஒட்டுமொத்தமாக பாதிக்கக்கூடிய தன்மை இருக்கிறது. வணிக வியாபாரத்தை பொறுத்தவரை நீங்கள் செயல்பாட்டில் இருந்தால் கடுமையான போட்டியின் காரணமாக நீங்கள் நஷ்டமடையக்கூடிய சூழல் இருக்கிறது. ஆகவே சிந்தித்து செயல்பட்டு வாழ்வில் முன்னேறவும் லாபத்தை மிதமாக அடையவும் வாய்ப்புகளை அறிந்து நீங்கள் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மீனத்தில் உதயம், அதன் தாக்கம் தரும் பரிகாரம் என்பது இந்த 3 ராசி மக்களுக்கு புத எந்திரத்தை வழங்கி நிறுவவும், அல்லது உங்களுடன் பச்சை கைக்குட்டியை கையில் வைத்திருக்கவும், அல்லது பச்சை கல்லை ரத்தனத்தை உங்கள் கையில் மோதிரத்தில் போடுவது மிக நன்மையாக இருக்கும். இளம் பெண்களின் ஆசீர்வாதங்களை தேடுங்கள் மற்றும் அவர்களுக்கு பரிசுகளை வழங்குங்கள். உங்களுடைய பேச்சுக்களில் சுத்தம் இருக்கட்டும், பணிவு இருக்கட்டும், பண்பு இருக்கட்டும். ஆகவே புதனை கும்பிடுவதற்கு முடியவில்லை என்றால் விநாயகரை கும்பிடுங்கள். பசுங்களுக்கு பசுந்தீவனம் கொடுங்கள். யாவும் நலமாகும். பொதுவாக மீனத்தில் உதயமாகும் போது உலகளாவிய தாக்குங்கள் என்று பார்க்கும் வகையில் மீனத்தில் புதன் உச்சம் பெற்றாலும் இதனால் சாப்ட்வேர் நிறுவனங்கள் மற்றும் ஐடி துறையில் பெரிய பலன்களை பெற முடியாமல் மந்தநிலை மேலும் மோசமடையலாம். பங்குச்சந்தை மற்றும் ஊக வணிகங்கள் தொடர்ந்து தடுமாறலாம் மற்றும் பங்குச்சந்தையினுடைய வரைபடம் செங்குத்தான உயர்வை காட்டாது, ஏற்ற இறக்கத்துடன் இருக்கும். மருத்துவத்துறையில் சிறிதளவு வளர்ச்சியும் சில சாதகமான முன்னேற்றங்களும் உண்டாகிறது. கவிதை, கதை சொல்லுதல், வசனம் எழுதுதல் போன்ற படைப்புத் துறையில் ஈடுபட்டவர்களுக்கு நல்லதொரு வாய்ப்பு இருக்கும். புதன் வியாபாரத்தில் காரகம் மற்றும் இந்த நேரத்தில் அவர் பலவீனமான அறிகுறியாக இருப்பதால் வணிகத்தை எதிர்மறையாக பாதிக்கும். சற்று சிந்தித்து செயல்பட வேண்டிய சூழலும் இருக்கிறது. வணிக வியாபாரத்தில் மந்தமான நிலை ஏற்படக்கூடிய சூழலால் மக்கள் தங்கள் வேலையை இழக்கலாம் அல்லது வேலை தேடுவதில் சிரமம் ஏற்படலாம். பல புதிய வணிகம் இல்லாமல், வியாபாரம் இல்லாமல் போகலாம். அல்லது இந்த காலகட்டத்தில் ஒரு வியாபாரத்தை நிலைநிறுத்துவது கடினமான ஒரு சூழலாக இருக்கும். இந்த நேரத்தில் வங்கி மற்றும் நிதித்துறைகள் மந்தமான கட்டத்தை சந்திக்கும். ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்கள், எழுத்தாளர்கள் இக்காலகட்டத்தில் நலம் பெற்று வாழ்வார்கள். அவருடைய மதிப்பு உயரும். பங்கு சந்தை பற்றி பார்க்கும்பொழுது சிமெண்ட், தேயிலை மற்றும் காப்பி தொழில்கள், எஃகு தொழில்கள், ரசாயன தொழில்கள், உரத் தொழில்கள், கனரக தொழில்கள், ஆட்டோமொபைல் உதிரி பாகங்கள் தொழில்கள் மற்றும் இரும்பு மற்றும் எஃகு தொழில்கள் ஆகியவை இந்த மாத தொடக்கத்திலிருந்து வளர்ச்சியை காணலாம். மருத்துவத்துறை, மருந்துத்துறை மற்றும் அது சார்ந்த கம்பளி ஆலைகள் மற்றும் பொதுத்துறை தொழில்கள் இந்த மாதம் முழுவதும் அதுவும் வளர்ச்சி அடையும். வங்கி மற்றும் நிதித்துறை மந்தமான ஒரு காலகட்டத்தை சந்திக்கிறது என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். நீங்கள் இந்த பதிவை நீங்கள் விரும்பியிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நல விரும்பியுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாம் முன்னோர்களை மனமுந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து, சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக, தேக திரகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன், சகலவிதமான தன தானிய ஆபரண ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ இறைவன் பாதம் பணிகிறேன். வணக்கம்.